ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 21. மாதா பஸ்த்ரா பிதுக புத்ரோ ஏன ஜாதக ச ஏவச பரஸ்வ புத்திரம் துஷ்மந்த மா அவமம்ஸ்தாக சகுந்தலாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். மாதா தாய், பஸ்த்ரா காற்று நிரம்பிய ஒரு துருத்தியை போன்றவள், பிது தந்தையின், புத்திர மகன், ஏன யாரால், ஜாத ஒருவன் பிறக்கிறான், ச அந்த தந்தை, ஏவ உண்மையில், ச அந்த மகனை, பரஸ்வ பராமரித்து வர, புத்திரம் உனது மகனை, துஷ்மந்த மகாராஜனே, மா வேண்டாம், அவமம்ஸ்தா அவமதிக்க, சகுந்தலாம் சகுந்தலையை. டிரான்ஸ்லேஷன். அந்த அசரீரி இவ்வாறு கூறியது: துஷ்மந்த மகாராஜனே, ஒரு மகன் உண்மையில் அவனது தந்தைக்கு சொந்தமானவன். ஆனால் அந்த தாயோ ஒரு துருத்தியின் பையை போன்ற ஒரு பை மட்டுமே ஆவாள். தந்தையே மகனாக பிறக்கிறான் என்பது வேத வாக்காகும். எனவே சகுந்தலையை அவமதிக்காமல் உன் சொந்த மகனை நீ பராமரிக்க வேண்டும். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஆத்மாவை புத்திர நாமாசி என்ற வேத வாக்கியத்திற்கேற்ப தந்தையே மகனாக பிறக்கிறான். குழந்தைக்கான விதை தாயின் கர்ப்பத்தில் விதைக்கப்படுகிறது என்பதால் தாயானவள் ஒரு கிடங்கின் அதிகாரியை போன்றவள் மட்டுமே ஆவாள். அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாமே வித்தளிக்கும் தந்தை என்று பகவான் கூறுகிறார். அகம் பீஜ பிரதா பிதா என்பதால் அவர்களை பராமரிப்பது தன் கடமையாகும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இது வேதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். பகவான் ஒருவரே என்றாலும் அவர் ஜீவராசிகளின் தேவைகளை அளித்து அவர்களை பராமரிக்கிறார். வெவ்வேறு ரூபங்களிலுள்ள ஜீவராசிகள் பகவானின் மகன்களே என்பதால் தந்தையான பரமபுருஷர் அவர்களுடைய வெவ்வேறு உடல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு உணவளிக்கிறார். சிறிய எறும்புக்கு மிகச்சிறிய ஒரு சர்க்கரை துணுக்கு அளிக்கப்படுகிறது. யானைக்கோ மிகப்பெரிய அளவில் உணவு வழங்கப்படுகிறது. இவ்வாறு எல்லா ஜீவன்களுக்கும் உணவளிக்கப்படுவதால் ஜனத்தொகை அதிகரிப்பு என்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தையான பகவான் கிருஷ்ணர் பூரண ஐஸ்வர்யம் உடையவர் என்பதால் உணவு பற்றாக்குறை இல்லை. ஆகவே ஜனத்தொகை அதிகரிப்பு என்பது வெறும் கட்டுக்கதையாகும். உண்மையில் தந்தையின் உத்தரவுப்படி ஜட இயற்கை ஒருவனுக்கு உணவளிப்ப மறுப்பதால் அவன் உணவில்லாமல் துன்பப்படுகிறான். உணவு அளிக்கப்படுமா அல்லவா என்பது ஜீவராசியின் நிலையை பொறுத்துள்ளது. நோய்வாய்ப்பட்டுள்ள ஒருவனுக்கு உணவு உண்ண தடை விதிக்கப்படுகிறது. இது உணவு பற்றாக்குறையை குறிப்பதாகாது. மாறாக நோய்வாய்ப்பட்டவனுக்கு பட்டினி கிடக்கும் சிகிச்சை தேவைப்படுகிறது. பீஜம் மாம் சர்வபூதானாம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் வித்தாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஒரு குறிப்பிட்ட வகையான விதை மண்ணில் விதைக்கப்பட்டதும் ஒரு குறிப்பிட்ட வகையான மரம் அல்லது செடி முளைக்கிறது. தாய் மண்ணுக்கு ஒப்பானவள். ஒரு குறிப்பிட்ட வகையான விதை தந்தையால் விதைக்கப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் பிறக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.